ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரவணா ஃப்ரம் விடிஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா Yamaha RX100 RX100ன்னு ஞாபகம் வந்தோடனே பீட்டு தான் மேட்ரி RX100ல. பட்டு பீட்டு வந்து செமையாக இருந்தால் தான் வண்டி வலிச்சு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க பீட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RX100ல வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் எல்லாமே RX100 G135 எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சைலன்சர் பார்க்குறதுக்கு அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 ஃபில்ட்ரு வரும். 3 ஃபில்டரில் சைலன்சர் இதில் வந்து 3 ஃபில்ட்ரு வரும். இதுக்குள்ளே இந்த 3 ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2 ஃபில்டரில் வந்து 6 வோல்ட்ஸ் வரும். அது வந்து 100. சிலருக்கு வந்து தெரியாது 100 எல்லாமே சைலன்சர் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதே போல் புதுப்பேட்டைக்கு போகிறாங்க. புதுப்பேட்டைக்கு போனாங்கன்னா அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க இதுமாரி 100 சைலன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிலருக்கு தெரியாதனால ஏமாந்து வாங்கி வந்துடுறாங்க. நான் அப்படி வாங்கக்கூடாது. உள்ளே வந்து 6 வோல்ட்ஸ் இருக்கும். 2 ஃபில்டர்லேயும் 6 வோல்ட்ஸ் இருக்கும். அதுதான் 100 சைலன்சர். 135 சைலன்சரை பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஹோல்ஸே இருக்காது, ஃபுல்லாக டம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தா இருக்கணும் போகிற பொறுத்த வரைக்கும். இன்னொரு விஷயம் அப்படியே வைப்போம், இப்படியா இந்த பக்கம் ஸோ இங்கே பாருங்கள். இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். இந்த ஹோல்ஸ் பாருங்கள். இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பாருங்கள், ஸ்பேஸு. இந்த இது வந்து சுகுராக தான் போகணும். அதாவது டைட்டாக போனால் கூட பரவாயில்ல கொஞ்சம். ஆனால் இவ்வளோ இது கேப் ஆடக்கூடாது. இப்படி ஆடிச்சேன்னா இது டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கோரில் வர நாய்ஸ் வந்து கோரில் வராது, சைடில் வரும். சைடில் வரதுனால நாய்ஸ் வந்து கரெக்டாக கிளியரன்ஸாக வராது. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து 100 கோர்ஸ். இதெல்லாம் வந்து 3மே 100 கோர்ஸு. இது பார்த்தீங்கன்னா 135. இதையும் 100 கோர்ஸுன்ட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க சிலர். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோர் ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ பீட்டை மட்டும் செக் பண்ணுவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிப்போம். டைட்டாக ஒரு பக்கம் பிடிச்சிருக்கேன். ஏர் சைடில் தான் நல்லா ஃப்ரீயாக வருது. பட் கோரில் வர நாய்ஸோட சைடில் வர நாய்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த கோரோட அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோருக்கு ஏற்ற மாதிரி சுகுராக இருந்தால் மட்டும்தான் பீட் நல்லா வரும். கோரோட அவுட்ரு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுகுராக இருக்கணும். சுகுராக இருந்தால் மட்டுமே தான் கரெக்டாக அந்த கோருக்குள்ளே நாய்ஸ் வரும். கோருக்குள்ளே நாய்ஸ் வந்தோன்னா பீட் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதுலேயே வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி போடலாம். கோர் பீட் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பீட் பாருங்கள், அருமையாக இருக்குது. இதை வந்துன்னா நார்மலாக நம்ம ரன்னிங்கில் போக சொல்லி வண்டி ஓட்டுறதுக்கு கிராஜுவலாக நல்லாயிருக்கும். ஒன்று அதே போல் நம்ம டிராஃபிக்கில் நின்று இருந்தோம்னா அந்த பீட் நாய்ஸ் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? ஜெட்டு RX ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் மாடலே வந்து சேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து RX100க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மவுத்து வந்து இந்த ரவுண்ட் டைப்பில் அப்படி கோவாக வரும். இது RX ஜெட்டுக்கு இப்படி தான் வரும். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மாரி வேறு எந்த வண்டியும் வராது 100ல் பார்த்தீங்கன்னா. அதாவது 100 வச்சுருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜெட்டு மாரி ரெடி பண்ணோம். இதில் வந்து 5 ஸ்பீட் கீர் பாக்ஸ் போட்டாங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் வண்டியே. கிளச்சு வச்சுலாம் ஆல்ட்ரு பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் கோர் பார்த்தீங்கன்னா தம்பி கொஞ்சம் ஷார்ட் பண்ணி பார்க்கணும். இந்த பீட்டு தாங்க வண்டிக்கு. 100னாவே பீட்டு தான். ஜெட்டுனாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. பீட்டு ரெடி பண்ணுறது வந்து ஒன்லி கோர். இந்த நார்மல் பாருங்கள். இந்த பீட்டு தாங்க மேட்ரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். கோர் ஒவ்வொரு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? புதுசு மாரி வச்சுருக்கவங்க சிலர் இருப்பாங்க. சிலர் வந்து அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பட் அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். சிலர் வந்து ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் வண்டி. அதுமாதிரி சைலன்சர் வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டு பொறுத்த வரைக்கும். அதே போல் பீட்டு வர வச்சிங்கன்னா உங்கள் வண்டிக்கு மைலேஜ் அடி வாங்கும். அது ரொம்ப முக்கியம். அது என்ன சொல்கிறது, நம்ம பீட்டு முறுக்கனா வண்டி நல்லா போகும். நாய்ஸ் நம்ம காதுக்கு வந்து அந்த சவுண்டு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம முறுக்க சொல்லுவோம். அதனால் மைலேஜ் கண்டிப்பாக அடி வாங்கும். நார்மலான கோர். அதே போல் இந்த கோரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆஃப் கட் பண்ணி போட்டு ஓட்டுறவங்களும் இருக்காங்க. இவ்வளோ தான் போடுவாங்க. இவ்வளோ பேர் லென்த்தில் வந்து இவ்வளோ தான் போடுவாங்க சிலர்.
சிலர் பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கு பாதி போடுவாங்க, சிலர் வந்து ஃபுல்லாகவே போடுவாங்க. ஃபுல்லாக போட்டு இந்த ஹோல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த ஹோல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணோன்னா அவனா அந்த ஃபில்டர்லேருந்து வர ஏர் வந்து இந்த ஹோல்ஸ்லாம் வெளியே வராமல் டைரெக்டாக இங்கே வந்து ரிலீஸ் ஆகும். இங்கே வந்து ரிலீஸ் ஆக சொல்ல என்ன ஆகும்னா பீட்டு ஹெவியாக கேட்கும், அந்த பீட் நல்லாயிருக்கும் ஒன்று. அது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஹோல்ஸ்லாம் வந்து மூடாமல் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஃபில்டர்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இதே சைஸுக்கு இதே சைஸ் இதே திக்னஸ் கரெக்டாக ஒரு ஸ்டீல் பழுப்பு இல்லை மெலிஸாக இந்த கட்லு கால்லாம் கூட இருக்குங்க இதே திக்னஸில். ஆனால் பீட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆனால் ஸ்டீல் பல்ப் பண்ணுறது நாய்ஸ் நல்லா லாங்காக போகும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோர்லாம் வந்து அதிகமாக ரெடி பண்ணுறது. ஏன்னா நான் என் வண்டி எப்போது நான் விட்டனோ RX 100 நான் வச்சுருந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. என் வண்டிக்காக நான் ரெடி பண்ண கோர் தான் நான் கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். பீட் நல்லா இருக்குன்னு கேட்டு நான் எப்போ என் வண்டி விற்றனோ அப்போ வந்து நான் கோர் ரெடி பண்ணுறதில்ல. பட் ஒரு வீடியோவாக போடணும்னு தோணுச்சு, அதனால் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணேன். ஓகேங்களா?